பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான நிறைமாத கர்ப்பிணியை திமுகவினர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் அனிஷ் பாத்திமா போட்டியிடுகிறார். இவர் தொகுதிக்கு உட்பட்ட உக்கடை ஊராட்சியில் உள்ள சில வாக்குச்சாவடிகளை ஆய்வு செய்ய சென்றபோது வாக்குச்சாவடிக்குள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சின்னமான ஏணியை சட்டையில் பொறித்தபடி அக்கட்சியின் ஆதரவாளர் ஒருவர் நின்றிருந்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்ட அனிஷ் பாத்திமா வாக்குச்சாவடிக்குள் சின்னம் பொறித்தபடி இருக்கக்கூடாது என கண்டித்ததை தொடர்ந்து உள்ளே வந்த திமுகவினர் அவரை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த அனிஷ் பாத்திமா மயக்கமடைந்ததை அடுத்து தஞ்சாவூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். நாதாகாவின் நிறைமாத கர்ப்பிணி வேட்பாளரை திமுகவினர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்கே பூத்து பார்வையிட போயிருக்காங்க. வாக்குச்சாவடி பார்வையிடுவதற்காக அங்கே வேட்பாளர் போயிருக்கிறாங்க. போன இடத்துல துண்டு போட்டு வரக்கூடாதுன்னு போலீஸ் சொல்லியிருக்கு. அவங்க துண்டை கழட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அங்கே போனால் திமுககாரர்கள் ஏணி சின்னம் தாங்கிய அந்த பேட்ச் அந்த வில்லையை சட்டையில் குத்திட்டு இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வில்லையை சட்டையில் குத்திருக்காங்களேன்னு கூட போன சப் ஏஜென்ட் கேட்டிருக்காரு, துணை முகவர் கேட்டிருக்காரு. கேட்டோன்னா அதாவது அவங்க அந்த திமுககாரர்கள் தனக்கே உரிய ரவுடித்தன்மையிலும் தனக்கே உரிய அராஜக போக்கிலும் சொல்வதற்கு தகுதியில்லாத தகாத வார்த்தைகளை சொல்லி நம்முடைய கட்சிக்காரர்களை பேசியிருக்கிறாங்க. பேசுறதுக்கப்புறம் அவங்க தான் இருப்போம் இதை ஒரு ரிட்டனாக இப்போ கம்ப்ளைண்ட் எழுதி நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி இவங்க கம்ப்ளைண்ட் எழுத போகிறப்ப அந்த கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் தியாக சுரேஷ், அம்மாப்பேட்டை நகர செயலாளர் ரமேஷ் 2 பேரும் பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. 2-3 காரில் இறங்கி பெரிய குண்டர்களாக இறங்கி ரவுடித்தனம் பண்ணி ஒரு அரசு இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட வாக்குச்சாவடிக்குள் திமுகவினுடைய ஒரு ஒன்றிய செயலாளர், அவர் நகரத்தில் இருக்கக்கூடிய அவர் நகர தலைவர் தான் இருந்தார், பிரசிடெண்ட்டாக இருந்தவர், பேரூராட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்தவர், ஒரு அரசு பொறுப்பை வகித்தவர், ஒன்றியத்தினுடைய துணைத் தலைவராக இருந்தவர் சுரேஷ், அவர் ஒரு அரசு பொறுப்பை வகித்தவர். மிக கேவலமாக ரவுடித்தனமாக குண்டர்களுடைய அராஜக போக்கை கொண்டு திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் ஒரு பெரிய கூட்டத்தை அழைத்து கொண்டு ஒரு 25 வயது பெண் பிள்ளை, கிட்டத்தட்ட 8 மாதம் முடிஞ்சு இன்றைக்கி 9 மாத கர்ப்பிணி, அந்த பெண் உட்கார்ந்துருக்கவங்களை கல்லை எல்லாம் எடுத்து அடித்து நாற்காலியை உதச்சி தள்ளி உன்னை கொலை பண்ணி விடுவேன், இன்னுக்கெல்லாம் தேர்தலில் போட்டியிடுவதற்குன்னா அவ்வளோ பெரிய அதிகாரமாக என்று மிரட்டினா இந்த சர்வாதிகார ஒரு திமுக அரசு அராஜக போக்கை நாங்கள் கண்டிக்கிறோம். இன்றைக்கி இந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறதுக்கு என்ன காரணம்? அவங்க அடிப்படை காரணம் என்ன இருக்குது? ஏதே செய்யணும்.